ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா VW ஜெட்டா 2 லிட்டர் டீசல் வண்டி. இந்த வண்டியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் ரீசெட் எப்படி பண்ணுறது, ஆயில் ரீசெட் ப்ளஸ் இன்ஸ்பெக்ஷன் வருது பாருங்க. கிளஸ்டர் கீ ஆன் பண்ண உடனே கிளஸ்டரில் வருது பார்த்தீங்களா. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி இந்த வார்னிங் லைட் வரும், ஆயில் சேஞ்சே வரும், ஆயில் இன்ஸ்பெக்ஷன் ரெண்டுமே வரும். அது ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, அது வந்து 00 இருக்கும், செட்டுன்னு இருக்கும். அந்த பட்டனை வந்து வண்டியை இக்னிஷன் ஆஃப் பண்ணிடுங்க. இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் அந்த இக்னிஷன் கீயை ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ண உடனே ஒரு ஓகேவா கேன்சலாக வரும். இது ரெண்டுமே சேர்ந்துட்டு என்னால் பண்ண முடியாது. நான் அதனால வந்து இந்த ஃபோனை வந்து ஒரு பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிடுறேன். அது ஒரு கரெக்டாக இது காட்டாது. பாருங்க, வச்சுட்டேன். இப்போ இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டேன். இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணுங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ண உடனே பாருங்க என்ன காட்டுது பாருங்க, ரீசெட் சேஞ்சஸ் சர்வீஸ் ஆர் யூ ஷூர், ஓகே ஆர் கேன்சல். இந்த நேவிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டேரிங் வீலாண்ட நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆரோ பார்த்தீங்கன்னா டவுனு, அங்கே பார்த்தீங்கன்னா டவுனு அப்னு இருக்கும். மேலே அழுத்துனீங்கன்னா அதாவது அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ரெண்டுத்தையும் அழுத்துனீங்கன்னா இப்போ ஓகே இருக்கும். இது கீழே அழுத்துனீங்கன்னா அங்கே பிடிச்சிட்டு ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் ரீசெட். சர்வீஸ் ரீசெட் இப்போ ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்ஷன் நவ் ரீசெட் பண்ணணும். சரிங்களா, ஆயில் ரீசெட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்ஸ்பெக்ஷன் ரீசெட் எப்படி பண்ணுறது, இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இது இருக்கு பாருங்க, அசாட் பட்டன் இந்த சென்டரில் வரும் பார்த்தீங்களா, அசாட் பட்டனை ஆன் பண்ணிக்கணும். அசாட் பட்டன் ஆன் பண்ண உடனே அசாட் பட்டன் எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இக்னிஷன் கீ ஆஃப், சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ சர்வீஸ்க்கு எப்படி பண்ணீங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதே என்ன பண்ணோம்னா இந்த பாருங்க, இப்போ அடுத்தது என்னன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு, அதே தான். எனக்கு வாட்டம் கொஞ்சம் இல்லை, கை வரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருங்க நான் பண்றேன். இதோ கை அப்படி அழுத்தி பிடிச்சிட்டுனா, அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணீங்கன்னா ரீசெட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான், ஓகே ஆர் கேன்சல் அப்படின்ற இருக்கும். இது எங்கன்னா இதே நேவிகேஷன் தான், லெஃப்ட் சைட் டவுன், லெஃப்ட் டவுன் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் கொடுத்து ஓகே பட்டன் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ கேன்சலில் தான் வச்சிருக்கேன், நான் ஓகே கொடுக்கல. கேன்சலில் வச்சுட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணனா இன்ஸ்பெக்ஷன் நவ் அப்படின்னு தான் வரும். அதாவது சர்வீஸ் ரீசெட் ஆகலை. சப்போஸ் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா இப்போ பாருங்க, இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா, இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆன் பண்ண உடனே அந்த இன்ஸ்பெக்ஷன் நவ் மட்டும் வரும். வருதுங்களா, சர்வீஸ் ரீசெட் ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்ஷன் நவ். ஏன்னா நம்ம கேன்சல் கொடுத்துருக்கோம். இப்போ அது அப்படியே ஓகே கொடுத்துட்டோம்னா அது வந்து அதுவும் ரீசெட் ஆயிடும். அவ்வளோதான். திருப்பி பண்ணுறேன் பாருங்க. அசாட் ஆன் பண்ணிட்டேன். சரிங்களா, அசாட் ஆன் பண்ணிட்டு இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டேன். அந்த 00 அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. சாரி, கை தான் வாட்டம் வரல. இப்போ பாருங்க, அழுத்தி பிடிச்சிட்டேன். அழுத்தி பிடிச்சிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே திருப்பி அதே வருது, ரீசெட்னு கேட்குது. இப்போ ஓகே பட்டன் அந்த ஓகேல தான் வச்சிருக்கேன் பாருங்க. நான் ஓகேல தான் வச்சிருக்கேன். ஓகேல வச்சுட்டு ஓகே கொடுத்த உடனே அங்கே பாருங்க சர்வீஸ் ரீசெட் நவ் வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரெண்டுமே ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் செட்டும் இது ஆயிடுச்சு. இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறேன். எந்த வார்னிங் மெசேஜும் வராது. அதாவது சர்வீஸ் ரிலேட்டட் ஆயில் ரீசெட்டும் ஆயில் இன்ஸ்பெக்ஷன் ரிலேட்டடாக எதுவுமே வராது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கூட வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.